இந்த வீடியோல நாம பார்க்க போறது electron transport chain in respiration in plant physiology. Electron transport chain or ETC or terminal oxidation இப்படி கேட்டா இந்த இதை தான் நீங்க எழுதணும். ஸோ நம்மளுக்கு கிளைகாலைசிஸ்ல லிங்க் ரியாக்ஷன்ல கிரிப்ஸ் சைக்கிள்ஸ்ல ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டை ஆக்சிடைஸ்ட் ஆகுது. சில ஸ்டேஜஸ்ல ஆக்சிடைஸ்ட் ஆகுது, சில ஸ்டேஜஸ்ல கோஎன்சைம் ரெடியூஸ் ஆகுது, சில ஸ்டேஜஸ்ல NADH2 and FADH2 ப்ரொடியூஸும் ஆகுது. ஸோ இந்த ரெடியூஸ் ஆன கோஎன்சைம் ஒரு இன்னர் மெம்பரைனுக்கு என்டர் ஆகுது. மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற இன்னர் மெம்பரைனுக்கு என்டர் ஆகி ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறி எலக்ட்ரான்ஸையும் புரோட்டான்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியோட இன்னர் மெம்பரைன்ல இந்த ஃபோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்னர் மெம்பரைன்ல ஃபிங்கர் லைக் ஃபோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன? கிறிஸ்டே. அந்த கிறிஸ்டேல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? ஆக்சிசோம்ஸ். அந்த ஆக்சிசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? F1 பார்ட்டிகல்ஸ். ஸோ F1 பார்ட்டிகல்ஸ் இதன் மூலமாக தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது. பீட்டர் மிச்செலி கெமி ஆஸ்மாட்டிக் தியரியை வச்சு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொரு தரையும் கப்பிள்டு, அதாவது சேரும் போது ஏடிபி சிந்தசைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அது ஆமாம், அது கன்ஃபார்ம் தான். ஏடிபி ஒவ்வொரு தடவையும் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் கப்பிள், அதாவது மெயினாக எலக்ட்ரான்ஸ் கப்பிள் ஆகும்போது ஏடிபி சிந்தசைஸ் ஆகுது. இப்போ எலக்ட்ரான்ஸும் ஹைட்ரஜன்னா புரோட்டான்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. அது மொத்தம் 1 to 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ், அதாவது மல்டிபிள் காப்பீஸில் நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டேஜ், மொத்தம் 4 ஸ்டேஜஸ் வரும். பட் நம்ம புக்கில் 5 ஸ்டேஜஸ் வர மாதிரி காட்டுவாங்க. இது உங்களோட NCERT சிலபஸ், நியூ சிலபஸோட டயக்ராம் இப்போ விட்டுருக்கிறது. இதை பொறுத்த வரையும் காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 4 அப்படின்னு வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். இது மிடில் இந்த போர்ஷன் இன்னர் மெம்பரைனோட இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன். இது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 1ல NADH டிஹைட்ரோஜினேஸ், இது காம்ப்ளெக்ஸ் 3 சைட்டோக்ரோம் BC1, அண்ட் இங்கே காம்ப்ளெக்ஸ் 2ல சக்சினிக் டிஹைட்ரோஜினேஸ், அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4ல சைட்டோக்ரோம் சைட்டோக்ரோம். இதுதான் இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம காம்ப்ளெக்ஸ் 1 பார்க்கலாம். NADH டிஹைட்ரோஜினேஸ். ஸோ இது இந்த காம்ப்ளெக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாவோப்ரோட்டீன் FMN. இந்த ஃப்ளாவோப்ரோட்டீனும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நான் அயன் ஆர் நான் ஹீம் அயன் சல்ஃபர் புரோட்டீன் FES. இந்த காம்ப்ளெக்ஸ்ல இது ரெண்டும் இருக்கும், FMNO FES, நான் அயன் புரோட்டீனோட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது. அப்படி அந்த காம்ப்ளெக்ஸ் வரும்போது நம்மளுக்கு என்ன பாஸ் ஆகுது? இங்க எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் மைட்டோகாண்ட்ரியல் NADH இங்க பார்க்கலாம். இங்க மைட்டோகாண்ட்ரியல் NADHல இருந்து உள்ள NADHல இருந்து NADயா ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டுக்கு மாறுது. அதாவது NADHும் யூபிகுயினானோட சேர்ந்து NADH அண்ட் யூபிகுயினானா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் டிராவல் ஆகுது. ஸோ இப்போ இந்த NADH இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த NADH பிளஸும் யூபிகுயினான் H ரெடியூஸ்டு ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, அது இப்போ அதோட சேர்ந்து எதை நம்ம சேர்க்கிறோம்னா NADஹைட்ரோஜினேஸ் என்சைம் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் மெம்பரைன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால ஃபார்ம் ஆகுது. வெளிப்புறத்தில் இருக்கிற இன்னர் மெம்பரைன் மைட்டோகாண்ட்ரியால ஃபார்ம் ஆகும்போது இப்போ சைட்டோசாலிக்னா சைட்டோபிளாசத்துல இருக்கிற NADH ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. இப்போ மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மெம்பரைன் NADH அப்படியே டைரக்டா மேட்ரிக்ஸ்குள்ள அலோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அந்த ஏதாச்சும் ஒரு கேரியர் தேவை. அந்த கேரியர் தான் இந்த யூபிகுயினான் UQ ஆர் கோஎன்சைம் குயினான் COQ அப்படின்றது. இது ஒரு ஸ்மால் லிப்பிட் சாலிபிள் எலக்ட்ரான், லிப்பிட் சாலிபிள் எலக்ட்ரானா இருக்கு. இது புரோட்டான்ஸை ஈஸியா கேரி பண்ணும் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைனுக்கு. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் 2 சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா FAD ஃப்ளாவோ புரோட்டீனும் நான் ஹீம் அயன் சல்ஃபர் புரோட்டீனும் ஒன்னா சேர்ந்து அசோசியேஷனில் சேர்ந்து இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸை வந்து இந்த இருந்து சக்சினிக் ஆசிட்னு சொல்லலாம், சக்சினேட்டும் இது எங்கேருந்து கிடைச்சதுன்னா கிரிப் சைக்கிள்ல இருந்து கிடைச்சது. இது வந்து என்னவா மாறுதுன்னா ஃபியூமேரட்டா மாறுது. அப்படி மாறும்போது எதன் வழியா மாறுது? யூபிகுயினான் வழியா போகுது. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் 3 சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த காம்ப்ளெக்ஸ் 3 இது வந்து ரெடியூஸ்டு யூபிகுயினானா இல்லை யூபிகுயினால் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சைட்டோக்ரோம் BC1க்கு மாறுது, காம்ப்ளெக்ஸுக்கு மாறுது. இந்த இடத்துல தான் அயன் சல்ஃபர் சென்டர் BC காம்ப்ளெக்ஸா மாறுது. அதாவது இதுவரையும் நான் ஹீம் அயன் சல்ஃபர் புரோட்டீனா இருந்தது, இப்போ அயன் சல்ஃபர் சென்டர் BC காம்ப்ளெக்ஸா மாறுது. அதுல இருந்து சைட்டோக்ரோம் C ஃபார்ம் ஆகுது. இப்போ சைட்டோக்ரோம் Cயும் ஒரு ஸ்மால் புரோட்டீன் தான். இதுவும் இன்னர் மெம்பரேனோட அவுட்டர் சர்ஃபேஸோட தான் அட்டாச் ஆயிருக்கு. இது ஒரு மொபைல் கேரியரா இருக்கு. மொபைல் கேரியரா இருந்து எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது காம்ப்ளெக்ஸ் 3ல இருந்து காம்ப்ளெக்ஸ் 4க்கு. இப்போ யூபிகுயினான் ரெடியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கா, அண்ட் சைட்டோக்ரோம் C வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்டேட். திரும்பி யூபிகுயினான்ல இருக்கிற ஒரு H இங்க சேர்ந்ததுனால சைட்டோக்ரோம் C வந்து ரெடியூஸ்டு கண்டிஷனுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் யூபிகுயினான் அண்ட் சைட்டோக்ரோம் BC1ம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஃபங்க்ஷனலா பிளாஸ்டோகுயினின் சைட்டோக்ரோம் B6 F காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து போட்டோசிந்தசிஸோட எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல படிச்சிருப்பீங்க. அதுக்கு இணையா இருக்கிறது தான் இந்த யூபிகுயினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் 4 சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் 4ல வந்து 2 காப்பர் சென்டர்ஸ் இருக்கு. அதை A and Bன்னு சொல்லுவாங்க, இல்ல சைட்டோக்ரோம் A and A3 ஸ்மால் A and A3ன்னு சொல்லலாம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் 4 வந்து டெர்மினல் ஆக்சிடேஸ். அப்போ இந்த இடத்துல தான் டெர்மினல் ஆக்சிடேஷன் நடக்க போகுது. அப்புறமா அது மட்டும் இல்லாம ஆக்சிடேஸ் மூலமா டெர்மினல் ஆக்சிடேஸும் நடக்குது. அதுக்கப்புறமா ரிடக்ஷனையும் கொண்டு வருது. அதாவது ரிடக்ஷன்னா ஆக்சிஜன் மாலிகுல் டு வாட்டர் மாலிகுலா மாறுது. ஸோ இந்த 2 புரோட்டான்ஸ் இதுக்கு தேவை இந்த ரியாக்ஷன் பண்றதுக்கு. இப்போ நீங்க பாருங்க, சைட்டோக்ரோம் C ஆக்சிடைஸ்டு பிளஸ் 2H பிளஸ் ஆஃப் O2 ஆக்சிஜன். இப்போ சைட்டோக்ரோம் C வந்து ரெடியூஸ்டு ஸ்டேஜ் பிளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது எலக்ட்ரான்ஸ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ரெடியூஸ்டா இருந்த கோஎன்சைம் NADH2 வந்து ஆக்சிஜன் வயா 1 to 4 காம்ப்ளெக்ஸ்ல கப்புள்ட் ஆயிருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ATP ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ATP வந்து ADPயோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்திருக்கு, அதாவது PI சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து ஆக்சிடேஷன் பாஸ்போரிலேஷன் ஒரு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் சொல்லலாம். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இல்ல 3 மார்க்ல கேட்கலாம். அதாவது எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ரெடியூஸ்டு கண்டிஷன்ல இருக்கும்போது சில காம்ப்ளெக்ஸ்ல ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்ல ATP சிந்தசைஸ் ஆகிறதுனால இது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஸோ இப்போ F0 F1 ATP சிந்தடேஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிற காம்ப்ளெக்ஸ் தான் என்னது, காம்ப்ளெக்ஸ் 5. ஸோ இங்க வந்து F0 அண்ட் F1 இதை வந்து கிறிஸ்டேல நம்ம பார்க்கலாம், ஆக்சிசோம்ஸ்ல பார்க்கலாம். இந்த F1ல இருக்கிற ADPயும் இன்ஆர்கானிக் பாஸ்பரஸும் ATPயை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மேட்ரிக்ஸ்ல அட்டாச் ஆகுது. மேட்ரிக்ஸ்ல ஒரு பகுதியில, அதாவது மெயினா இன்னர் மெம்பரைன்ல அட்டாச் ஆகுது. இந்த F0 வந்து இன்னர் மெம்பரைன்ல ஒரு சேனல் மாதிரி இந்த புரோட்டான்ஸ் வந்து போறதுக்கான ஒரு வழியை மேட்ரிக்ஸ்க்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அண்ட் இங்க வந்து குளுக்கோஸ் சிந்தசைஸ் பார்த்தீங்கன்னா நான் கார்போஹைட்ரேட்ல இருந்து கார்பன் சப்ஸ்டேட்டா, அதாவது புரோட்டீனோ லிக்விட்ஸ்ல இருந்து வந்ததுன்னா அது குளுக்கானோஜெனசிஸ். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன். இப்போ 1 molecule of NADH2 gives rise to 3 molecules of ATP. நம்ம ஆக்சிடேஷன் நடக்கும்போது ஒரு NADH2 மாலிக்யூல்ல இருந்து 3 ATP மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு FADH2 மாலிக்யூல்ல இருந்து 2 molecules of ATP ப்ரொடியூஸ் ஆகும். இது மைட்டோகாண்ட்ரியால இருந்து மட்டும்தான் நடக்கும்.
ஆனால் சைட்டோபிளாசத்தில் இருக்கிற NADH2ல இருந்து 2 ATP தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா இந்த எக்ஸ்டர்னல் NADH2 டீஹைட்ரேஜினேஸால இந்த ப்ராப்ளம் ஏற்படுனா சைட்டோபிளாசத்தில் NADH2 டீஹைட்ரேஜினேஸ் இருக்கிறதுனால NADH2ல இருந்து 2 மாலிகுல் ஆஃப் ATP தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து 2 ரெடியூஸ்டு கோஎன்சைம் NADH2 மாலிக்யூல் வந்து கிளைகாலைசிஸில் எக்ஸ்ட்ரா மைட்டோகாண்ட்ரியல்ல இருந்து கிடைக்கிறதுனால இதில் வந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ATP தான் நம்மளுக்கு கிடைக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் 6. அதாவது 2 3s ஆர் ஏன்னா கிளைகாலைசிஸில் 2 ATP கிடைக்குது. அது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருந்துருந்தா 2 3s ஆர் 6ன்னு போட்டிருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடைக்கல, 2 2s ஆர் 4 தான் கிடைக்கும் இந்த நெட் ஈல்டு. அண்ட் இதுதான் உங்களோட the structure matrix. இது வந்து matrix inner mitochondrial membrane, இது outer mitochondrial membrane. ஸோ இங்கே வந்து அந்த terminal oxidation நடக்குது பாருங்க. அப்புறமா இங்கே succinate, இந்த complex 2ல succinatum fumaratum மாறுது. இங்கே வந்து NADH dehydrogenase இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே நடக்குது. இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மெம்பரைனில் நடக்குது. டெர்மினல் ஆக்சிடேஷனும் இந்த இடத்துல நடந்துருச்சு. டெர்மினல் ஆக்சிடேஷன் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் the mechanism of mitochondrial ATP synthesis வந்து கெமிஆஸ்மாட்டிக் ஹைபோதசிஸ் மூலமாக தான் நடக்குது. இது மிச்செலி சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே எலக்ட்ரான் வந்து இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைனில் அலோவ் பண்ணுது அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போது ஒவ்வொரு இதுலேயும் வந்து எப்போல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ, எலக்ட்ரான் கேரியர்ஸ் மூலமாக ப்ரோட்டான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு மாலிகுல் ஆஃப் ATP கிடைச்சிருக்கு. அப்போ 3 டைம்ஸ் ப்ரோட்டான்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நம்மளுக்கு 3 அதாவது 3 இடத்துல ATP கிடைச்சிருக்கு. ஸோ டெர்மினல் ஆக்சிடேஷனில் எக்ஸ்டர்னல் NADH வந்து பைபாஸ் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு ஃபாஸ்பாரிலேஷன் சைட் அப்படின்னு சொல்லலாம். எங்கே ஃபஸ்ட்டு ATP ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுதோ, எந்த இடத்துல ATP இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 molecules, only 2 molecules of ATP வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. பெர் எக்ஸ்டர்னல் NADP ஆக்சிடைஸ்ட் ஆகும்போதெல்லாம் 2 molecule எக்ஸ்டர்னல் ஏன்னா அவுட்டர் த மைட்டோகாண்ட்ரியா. ஸோ த்ரூ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் மூலமா. ஸோ ஹவவர் இது பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் டிஷ்யூஸில் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. மேலேட் ஷட்டில் மெக்கானிசம் இருக்கிறதுனால ஆக்சிடேஷன் எக்ஸ்டர்னல்லையும் 3 molecules ஆஃப் ATP கிடைக்குது. இப்போ பிளான்ஸில் மட்டும்தான் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ் ஆக்சிடேஷனுக்கு 36 molecules ஆஃப் ATP ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில். ஆனால் அனிமல்ஸில் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ்க்கு 38 molecules ஆஃப் ATP கிடைக்குது. ஓகே, இது ப்ரோகாரியாட்ஸ்லேயும் இந்த மாதிரி நடக்குது. 38 molecules of ATP கிடைக்குது. 1 மார்க்ல கேட்கலாம். பிளான்ட் அண்ட் கேட்டா 36 ATP, அனிமல்ஸ் அண்ட் பாக்டீரியா ப்ரோகாரியாட்ஸ் கேட்டாங்கன்னா 38 molecule of ATP for 1 molecule of glucose oxidation. அண்ட் நம்ம ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து மைட்டோகாண்ட்ரியால ATP மாலிகுல் மூலமா ஸ்டோர் ஆகிறதுனால மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் செல்லுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். நெக்ஸ்ட் வந்து இது டேப்லர் ஃபார்மேட். இப்போ கிளைகாலைசிஸில் கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, வெளியில் வரதில்லை. ATP 2 molecule, NADH2 வந்து 2 molecule. ஸோ 2 × 2 molecule, அதாவது ஒரு NADH2க்கு 2 தான் கிடைக்கும். இப்போ இங்கே 2 NADH2, 2 2s are 4. ஸோ நெட் கெயின் பார்த்தீங்கன்னா 6. இது இங்கே லிங்க் ரியாக்ஷனில் ஏன்னா இப்போ மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போயாச்சு, 2 molecule ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குது. அப்புறமா NADH, இங்கே ATP இல்லை, NADH2 வந்து 2 கிடைக்குது. ஸோ 2 × 3 6. ஸோ 6 கிடைச்சிடுச்சா. நெக்ஸ்ட் கிரெப்ஸ் சைக்கிளில் 4 கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் இருக்கு. ATP 2 molecule, அப்புறமா 6 molecules ஆஃப் NADH2. அப்போ 6 × 3 18 molecules. அண்ட் FAD 2. ஸோ 2 2s are 4, டோட்டல் 24. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளோ? 36 molecule ஆஃப் ATP. நெக்ஸ்ட் அப்நார்மல் ரைஸ், இந்த ரெஸ்பிரேட்டரி ரேட்ல அப்நார்மலா ரைஸ் ஆச்சுன்னா எப்போ? ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். ஸோ அந்த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் வரும்போது ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்டுக்கு பேர் வந்து கிளைமேட்டரிக் எஃபெக்ட். இது ஆப்பிள், பனானா, மேங்கோ, பப்பாயா, பியர்ல நம்ம இந்த எஃபெக்டை பார்க்கலாம். 2 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ ரீசன்ட் வியூ. இப்போ ரீசன்ட் வியூன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ATP அதாவது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருந்து சைட்டோசால்க்கு போச்சுன்னா, அப்போ அதாவது திரும்ப பேக் போச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியால இருந்து ATP மாலிக்யூல் வந்து சைட்டோபிளாசத்துக்கு போச்சுன்னா 2.5 ATP
ஒவ்வொரு NADH2க்கும் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி FADH2க்கு 1.5 ATP ஆக்சிடைஸ் ஸ்டேட்டுக்கு வருது. இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல ரீசன்ட் வியூல சொல்லியிருக்காங்க. பிளான்ட்டோட அந்த மாதிரி இருக்கும்போது பிளான்ட் செல்லோட நெட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 30 ATP மாலிக்யூல்ஸ். ஒரு கம்ப்ளீட் ஏரோபிக் ஆக்சிடேஷனுக்கு 1 மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸுக்கு கம்ப்ளீட் மாலிக்யூலுக்கு 30 ATP மாலிக்யூல்ஸ். பட் அனிமல் செல்ல இந்த மேலேட் ஷட்டில் மெக்கானிசம், அதாவது மைட்டோகாண்ட்ரியா விட்டு வெளியில வந்தா பிளான்ட்ல 30 ATP. அனிமல்ல பாத்தீங்கன்னா தி மேலேட் ஷட்டில் மெக்கானிசம்ல நெட் ஈல்டு வந்து 32 ATP மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.